இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்கை பார்க் இன் ஏற்காடு. ஓகேவா, நாங்கள் வாங்கின டிக்கெட்ஸ் வந்து 1000 ரூபாய் டிக்கெட். இதில் வந்து என்னென்ன, இதில் எக்கச்சக்க கேம்ஸ் இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதாங்க ஸ்கை பிரிட்ஜு. இதுக்கு வரக்கு நீங்கள் நிறைய ஏறி வரணும். ஆனால் ஏற முடியலன்னா கீழே 200 ரூபா கொடுத்து ரோப் கார் இருக்குங்க. இந்த ரோப் காரில் வந்துருங்க, டயர்டாக இருக்காது. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஸ்கை பிரிட்ஜு. ஸ்கை பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்கு? லைட்டாக பயமாக இருக்குல்ல? கொஞ்சம் இப்படி பண்ணால் ஆடுது. அது நல்லா இருக்கு. ஆனால் இங்கேருந்து வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கு. ஓ, ஆடுது. இதுதான் வந்து ஜிப்லைன் ரோலர் கோஸ்டர். ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்தப்போ ஜிப்லைன் ரோலர் கோஸ்டர் வந்து க்ளோஸ்டு. ஸோ ஆனால் இதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ண வந்தீங்கன்னா இதுக்கு தனியாக ரேட் வந்து 600 ருபீஸ். பார்க்கோட ஸ்டார்டிங்கில் அட்வென்ச்சர் கேம்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த கார்னிவல் கேம்ஸ். இந்த கார்னிவல் கேம்ஸில் உங்களுக்கு ஆர்ச்சரி, பலூன் ஷூட்டிங், விஆர் கேம்ஸ், மேஜிக் டனல், இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் கேம்ஸ்குள்ளே போகலாம். போடு கம்மானா கழுத்து. கட்டுறிய இங்கே விஆர் கேம்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஏன்னா விஆர் கேம்ஸ் ஆக்சுவலி ரொம்பவே மொக்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் ரொம்ப கம்மின்றனால ஒரு மாதிரி நாசியேட்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹெட்செட்டில் வந்து ரொம்ப ஸ்மெல்லும் வந்துச்சு. ஸோ இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போக போகிற இடம் தாங்க மிஸ்ட்ரி டனல். இது வந்து ஆடுது. ஓகே, வா. அது வெளியா? செம்மையா இருக்குல்ல? இதுதாங்க மிஸ்ட்ரி டனல் ரொம்பவே நல்லா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்ட் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எல்லாமே யூவி பெயிண்டில் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மேலே வந்து யூவி லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா இலுமினேட் ஆகி சூப்பராகவே இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ். அடுத்தது நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா அக்வேரியம் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் போகணுன்னா இது நல்ல ஸ்பாட் தான். சின்ன பசங்களாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான அக்வேரியம்லாம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுவும் இன்க்ளூடட்ன்றது நல்ல விஷயந்தான். அக்வேரியம் இருக்காத.
என்னடி பண்ண? எதுக்குடி எல்லா இதுலயும் முன்னாடி என்ன தள்ளி விடுறா? அந்த சென்சார் கிட்ட மட்டும் நீ போயிட்டேன்னு வச்சுக்க, என்ன ஜம்ப் ஸ்கேர் வருதுன்னு முன்னாடி பாத்துருவேன் நான் பின்னாடி இருந்து. பொடி பைது. இந்த பேர்ட் ஹவுஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்கை பார்க்லேயே பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேர்ட் ஹவுஸ் தாங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு சின்ன சின்ன பேரக்கீட்ஸ் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபுட்டும் இருக்கும். அந்த ஃபுட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அழகாக உங்கள் கையில் வந்து உட்காரும். அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இப்போ தெரியுதுல 2 பறவைங்க. இதில் ஒருத்தர் பேர் அலெக்ஸுங்க. இவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அவங்க மேலே உட்கார்ற ஃபீல் வந்து ஒரு மாதிரி சரியெல்லாம் இருந்துச்சு. இந்த மியூசியம் பற்றி சொல்லணுன்னா பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப தூரம் நடக்கணும். எனக்கு பெருசாக மியூசியமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் எனக்கு பிடிக்கல. இப்போ தான் நாங்கள் மியூசியம் போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்தது ட்ரீ ஆஃப் லைஃப்னு ஒரு ட்ரீயில் உள்ள கார்விங் பார்க்க போகிறோம். மியூசியம் ஓகே தான், மியூசியம் ஒன்றும் ரொம்ப நல்லா இல்லை. அங்கே பாரு. இது ஒரிஜினல் இல்லைல்ல? அந்த ட்ரீ தானே ஒரிஜினல். இது சும்மா பிளாஸ்டிக் தானே. ட்ரீயை சுற்றி பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க கரெக்டா? நூத்தி ஒரு விலங்கு இருக்கான். இதுல 101 விலங்கு இருக்குன்றாங்க. நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. அவங்க எங்களுக்கு ஹெல்மெட்டு, இந்த சேஃப்டி கார்டு இதெல்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ இங்கடி ஓகேவா? ஸோ போட்டு விட்டாங்க. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ஜிப்லைன். ஜிப்லைன் உண்மையாக செம்மையாக இருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து சர்ஃபிங்கு. எங்க பாரு, சர்ஃப் பண்ணிட்டே போகிறோம். இங்க பாருங்க இருக்கு. ஸ்கை பார்க் கொடுத்த 1000 ரூபாய்க்கு உண்மையாகவே ரொம்ப ஒர்த்துங்க. இப்போ ஸ்கை பார்க்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே 2 இருக்குங்க. இந்த 2 தான் எனக்கு ஸ்கை பார்க்லேயே ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏடிவி. ஒரு ரைடுக்கு 200 ருபீஸ். 200 நீங்கள் 200 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் 2 லேப் போகலாம். உண்மையாகவே கொடுக்குற காசுக்கு கோர்ஸும் நல்லா இருந்துச்சு, லேப்பும் நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிவி பிடிக்கும்னா நீங்கள் காசு கொடுத்து இந்த ஏடிவி என்ஜாய் பண்ணலாம்.
நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் போனது பஞ்சி ஜம்ப். இதாங்க எனக்கு ஸ்கை பார்க்லேயே ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டியில் ஒன்று. இது வந்து ஒரு மாதம் சொழட்டி விட்டுருச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு நான் சொன்னால் நல்லா இருக்காது, அது நீங்களே பாருங்களேன். ரெடியா? ஒன்றும் இல்லடி பல்டியஸ்டா. வா அதாவது இப்போ நாங்கள் ஸ்கை பார்க்கை விட்டு வெளியே வந்துட்டோம். டோட்டலாக இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர் பர்சன் 1400. அந்த 1400க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் எஸ்ஸுங்க. நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க, என்ஜாய் பண்ணுவீங்க.